गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे तृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு மாதாந்திர அனுஷம். ஒரு ஆச்சரியம் இருக்கும். வியாழக்கிழமையும் அனுஷமும் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது மிக வசதியான நாள் நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா அன்னைக்கு தான் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் மானிட உருவில் இந்த அவனியில ஜனித்த நாள், ஜனித்த நட்சத்திரம். அது ஜென்ம நட்சத்திரம் பெரிவாளுக்கு. கடந்த 1.5 வருஷமா நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர பல அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துன்னு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பல வருஷத்துக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு சிறந்த அற்புதமான நிகழ்வைத்தான் பார்க்க போகிறோம். பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கேன். காலையில் சந்திரபுவனீஸ்வரர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏகாந்தமான தரிசனம் கொடுத்துட்டு இருக்க பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கேன். பக்தர்கள் கூட்டம் அவ்வளவா இல்லை இருக்க. அப்ப மடத்துக்கு அடிக்கடி வரையக்கூடிய ஒரு மாமி, நாகலட்சுமி மாமி, வெளியூர் தான் இருந்தாலும் 1-2 மாதத்துக்கு ஒரு தடவை பெரியவா காஞ்சிபுரத்தை தங்கினானா வந்து பார்க்குற வழக்கம் உண்டு. அதனால மடத்து சிப்பந்திகள் அந்த பாரிசாதர்களுக்கெல்லாம் மாமியை ஓரளவுக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. அந்த மாதிரி ஒரு நாள் அந்த மாமி, நாகலட்சுமி மாமி, பெரியவாளை தரிசிக்கிறதுக்காக வந்துருக்கு. வந்துட்டு இருக்கும்போது பெரியவா ஏகாந்தமான தரிசனம் கொடுத்துன்னு இருக்க. உள்ள நுழைஞ்ச உடனே பெரியவாளை கைங்கரியம் பண்ண வித்தியார்த்தி நாராயண சாஸ்திரிகள், என்ன மாமி சௌக்கியமா? சௌக்கியம் மாமா, எப்படி இருக்காள்? அண்ணா இருக்கு. என்ன திடீர்னு இப்போதானே வந்துட்டு போனேன் 10 நாளைக்கு முன்னால், ஆச்சரியமாக இருக்கேங்கிறார். யார்? நாராயண சாஸ்திரிகள் மாமிகிட்ட. மாமி சொல்கிறா, இல்லை போனதில் வந்தப்போ ஒரு விஞ்ஞாபனம் கேட்கணும்னு நடந்தேன், ஆனால் மறந்துவிட்டேன். பெரியவாளை ஒரு சந்தேகம் கேட்டுட்டு போகணும், அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறார். என்ன மாமி சொல்லுங்களேன் அப்படிங்கிறார். யார்? நாராயண சாஸ்திரிகள். மாமி சொல்கிறா, எங்கள் ஆற்றுல பின்னால் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது, 40-50 வருஷத்து மரம். கடந்த 3-4 வருஷமாக காய்க்கிறது இல்லை, என்னன்னு தெரியல. பெரியவாளை கேட்கணும் அப்படி. நாராயண சாஸ்திரிகள் தூக்கி வரி போட்டது. கோபமாக கடிஞ்சுட்டு மாமிட்டு சொல்லி, என்ன மாமி இதெல்லாம் அச்சட்டுத்தனமாக பெரியவாளை கேட்கலாமா? உங்கள் ஆற்றுல தென்னை மரம் காய்ச்சா என்ன, வாழை மரம் காய்ச்சா என்ன, காய்க்கிறேன்னு என்ன, புளிய மரம் காய்ச்சான்னு, இதெல்லாம் பெரியவாள்கிட்ட கேட்பாளா? பெரியவாள்கிட்ட ஏதோ பக்தி சுத்தியாக கேட்கணும். பக்தினா என்ன அப்படின்னு கேட்கலாம், பூஜை புரஸ்காரத்தை பற்றி கேட்கலாம், எதுக்கு எந்த பூஜை பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும், எப்படி இந்த பரிகாரங்களை கேட்கலாம், இதெல்லாம் கேட்க வரையில நீங்கள். நல்லா இருக்கா மாமி உங்களுக்கு அப்படிங்கிற அந்த மாமி. அந்த மாதிரி மாமியை கடிஞ்சு ஓரளவு பேசினது, நாராயணாச்சாரியர்கள் பேசினது பெரியவாளுக்கு காதில் விழுந்துருத்தோன்னு தெரியல. பெரியவாளுக்கு பக்கத்தில் இருந்த பாலு மாமாவை கூப்பிடுறார் பெரியவா. கூப்பிட்டு அந்த மாமி என்ன சொல்கிறா சாஸ்திரிகள்கிட்ட, கணவாடிகிட்ட ஏதோ சொல்கிறா, கணவாடியை கடிஞ்சு பேசுகிறாருன்னு கேட்டுன்னு வா அப்படிங்க. போய் கேட்டுன்னு வந்துட்டு பெரியவாள்கிட்ட இந்த பாரிஷீதர் பாலுமாமா சொல்கிறார், இந்த மாதிரி அவத்தில் புளிய மரம் 4-5 வருஷமாக காய்க்கவே இல்லையா அப்படிங்கிறார். அது உங்கள்கிட்ட கேட்கணும்னு கேட்டிருக்கா. அதுக்காக தான் பெரியவா நம்ம கணவாடிகள், நாராயண கணவாடிகள் மாமா கடிஞ்சிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறார். யாரே? பாலு மாமா பெரியவாள்கிட்ட சொல்கிறார். பெரியவா அது எப்படி அந்த மாமி எதோ கேட்கறது ஒருதான் கேட்டுட்டு போகிறா, அதுக்காக கடிஞ்சிக்கலாமா அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் பால்மாமாட்ட சொல்கிறார், அந்த மாமியாத்தில் ஒரு துர்மரணம் ஏற்பட்டிருக்கு 1-2 ஜென்மாவுக்கு முன்னால், அந்த மாமிக்கு தெரியுமான்னு கேளு, போய் கேட்டுனுவா பார்க்கலாம் அப்படிங்கிறார். பாலமாவும் இந்த மாமிகிட்ட போய் கேட்குறாரு, அவங்க ஆத்திர ஏதோ துர்மரணம் நடந்திருக்குங்கிற பெரியவா, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கு அவங்க ஆத்திர, உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்குறார். யார்? நாகலட்சுமி மாமியை கேட்குறாரு பாலுமாமா. நாகலட்சுமி மாமி சொல்கிறார், கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அப்பாவோட மாமனார் அவருக்கு 2 சம்சாரம், மூத்த சம்சாரத்தை ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால கிணத்துல விழுந்து
இறந்து போனதா கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்கார் மாமி, நாகரிஷி மாமி. அதை பாலமாமா வந்து பெரியவாழ்கிட்ட சொல்லியிருக்கார், இந்த மாதிரி வாரத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி. சொல்லும்போதே பாலமாமாவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. பாலமாமாவுக்கு மட்டும் இல்லை, அந்த மாமிக்கும் தூக்கி வாரி போட்டு. எப்படி பெரியவாளுக்கு இதெல்லாம் தெரியும்? பல வருஷம் முன்னால் நடந்த அந்த திருமணத்தை பற்றி பெரியவாளுக்கு எப்படி தெரியுங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா எல்லாம் பார்க்குறேன். பெரியவா அந்த மாமியை பக்கத்தில் வர சொல்கிறேன். பெரியவா பக்கத்தில் நாகரிஷிமாயி போனோம். நாகரிஷிமா நமஸ்காரம் பண்ணுறா, கண்ணில் ஓரளவு ஜலம் வச்சு. தெரியாமல் கேட்ட பெரியவா, புளிய மரம் காய்ச்சான காய்க்கணும் பெரியவா, நீங்கள் ஜெகத்குரு, மக்களெல்லாம் ரட்சிக்கிறவா, தெரியாமல் கேட்டுவிட்டேன். பெரியவா சொன்னால் அதெல்லாம் ஒன்று அச்சட்டுத்தனம் பண்ணி அழணுங்கிற அவசியம் கிடையாது மாமி அப்படின்னு சொல்லிட்டு கையில் பூ குங்குமம் கல்கண்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு சொல்கிறார். நான் சொன்னால் நீ தப்பாக நினைக்கக்கூடாது. நேர சிதம்பரம் பக்கத்தில் அன்னதாண்டவரம் இருக்குது. அன்னதாண்டவரத்தில் ஐயங்கார் ஒருத்தர் ஃபேமஸாக இருப்பார். ராமானுஜ ஐயங்கார்னு பேர் நினைக்கிறேன். அவர் பேர் மறந்துவிட்டேன் நான். ஐயங்கார், அன்னதாண்டவரம் ஐயங்கார் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். பரிகாரங்கள்லாம் அந்த காலத்தில் நல்லா செஞ்சு தரக்கூடியவர், செய்யக்கூடியவர். பெரியவா சொல்கிறார், அந்த அன்னதாண்டவரம் ஐயங்காரை போய் பாரு, அவர் உனக்கு இதுக்கான பரிகாரத்தை சொல்லுவார் அப்படிங்கிறா பெரியவா. சரின்னு சொல்லிட்டு அந்த மாமி அந்த பிரசாதங்களை வாங்கி நமஸ்கரிச்சுட்டு கிளம்பிட்டா ஊருக்கு கிளம்பி நேரே அன்னதாண்டவர் ஐயங்காரை போய் பார்க்குறா மாமி. மாமிக்கு அன்னதாண்டவர் ஐயங்கார் பரிகாரம் ஏதோ சொல்கிறார். இந்த மாதிரி ராமேஸ்வரம் போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும் ஏதோ சொல்கிறார். என்ன பரிகாரம்னு சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த மாமியும் அந்த மாதிரி அவர் சொன்ன பரிகாரங்களை ராமேஸ்வரத்துக்கெல்லாம் போய் செஞ்சுட்டு வரார். ஒரு 8 மாதம் இருக்கும். கொள்ளையில் போய் பார்த்தா புளிய மரம் எவ்வளவு இலையே கண்ணுக்கு தெரியல, அவ்வளோ அளவு காய்ச்சிருக்கு புளிய மரம். நல்ல புளியம் பழங்கள், நீட்டாக சாட்டையா இலைகளை விட அதிகமாக புளியம் பழம் தான் தெரிகிறது. அதை ஒடுக்கி ஒரு கூட நிறைய எடுத்துட்டு பெரியவாள்கிட்ட வந்து அதை சமைச்சு இதை இது பண்ணியிருக்காங்க, அதை காணிக்கையாக செலுத்தியிருக்கார். பல வருஷங்களுக்கு பிறகு காய்த்த அந்த புளிய மரத்தின் முதல் உழுக்க கொண்டு வந்து ஒரு கூட நிறையா கொண்டு வந்து பெரியவாள்கிட்ட சமைச்சு, பெரியவாளும் அதை கூடையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி மாமிகிட்ட சொல்லியிருக்கா. இந்த மாதிரி துர்மரணம் ஏற்படுற ஒரு வழக்கம் உண்டு, நம்ம பார்த்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கான பரிகாரங்களை செய்யணும், அவ்வாறு செஞ்சால் போகும். இந்த மாதிரி துர்மரணம் ஏற்படுற ஆவியானது இங்கே சுற்றின்னு இருக்காமல் மேல் லோகத்துக்கு போய் சேர்ந்துடும். புரியுறதா உனக்கு? உனக்கு மட்டும் சொல்ல, லோகத்தில் எல்லாருக்கும் சொல்கிற, திருமணம் ஏற்படாமல் தடுக்கிறது நம்ம மனுஷாலோட ஒவ்வொருடைய கடமை. திருமணம் ஏன் ஏற்படுறது? ஒருத்தர் மனம் கடிஞ்சு பேசினால் அந்த சமயத்தில் ஏற்படுறது தான் அந்த திருமணமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தர் மனம் கடிந்து பேசுறதை முதல்ல நிறுத்தணும். அப்படி நிறுத்தினாலே போரும், இந்த மரணங்கள் ஏற்படுறது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரே பெரியவா. இன்னொரு ஆச்சரியம் பாருங்களேன். அதாவது பல வருஷத்துக்கு முன்னால், அதாவது நாகரிஷி மாமிக்கு 60 வயசு. நாகரிஷி மாமியோட மாமனாரோட அப்பனா என்ன வயசிருக்கு அந்த காலத்தில் நடந்திருக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறத பெரியவாளுக்கு அது எப்படி தெரியும்? அதுக்கான பரிகாரம் அன்னதாண்டபுரம் ஐயங்காரால் சொல்ல முடியும்னு சொல்லி எப்படி தெரியும்? அது முடிஞ்சோடனே இதுதான் அந்த புளியமரம் காய்க்காததுக்கு காரணங்கிறது எப்படி தெரியும்? அந்த பரிகாரங்கள் முடிஞ்சோடனே புளியமரம் காய்ச்சி கொட்டினது என்ன? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பெரியவா நிகழ்த்தினது. அதெல்லாம் சொன்னேன், பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது. நம்ம பெரியவாட்ட ஒப்படைக்கணும். நீங்கள் தான் பெரியவா இல்லைன்னா அவர் பார்த்துப்பார் பெரியவா. புரியுறதா? இன்னைக்கு வரைக்கும் பல அற்புதங்களை ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு நாட்களும் நிகழ்த்தின்னு வர்றார். அந்த அற்புதங்களை தான் உங்களுக்கு சிறு கதையோடு சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு அனுஷம் வியாழக்கிழமை. இந்த காணொலியில் முதலே சொன்ன ரெண்டும் சேர்ந்து வருதுங்கிறது ஒரு அற்புதமான உசத்தியான நாள் நம்ம எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு திருவிழான்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பெரியவருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிட்டு இன்னொரு அழகிய அற்புதத்தோட அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். எல்லாருக்கும் நல்ல நமஸ்காரம்.